நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்பர்களே. எத்தனை பேருக்கு தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல முருகான் கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் பாருங்க, நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, எல்லாமே முருகான் தான் இருக்கும். கண்டிப்பா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 3 கிரக பயிற்சி. எல்லாருமே கேட்டது என்ன கேட்டீங்க? எல்லா கிரக பயிற்சி பாக்குறோம். வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? அவங்களுக்காக இந்த பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி, இந்த 3 கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. போன வீடியோல முருகப்பெருமான ஸ்தலத்துல கொடுத்தோம். ஒரு வீடியோவிலே நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் கொடுத்தா உங்க குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்தீங்க. அனைவருக்குமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த மேசராசி என்பவர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி தான் மேசராசி. எப்படி இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எதுலையுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் மேசராசியில இருக்கு. அதிகமா ஒரு லட்சியத்தை நோக்கி மேசராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லட்சியவாதி யாருன்னா இந்த மேசராசிக்காரா தான். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், ஒரு முடிவு பட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனா கோபம் வரும் சொல்லுவாங்க. ஆனா நல்ல குணம் இருக்கும். இவங்க என்ன ஒண்ணு கிடையாது, குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய குணம் மேசத்துக்கு அதிகமா இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. இதுலயுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒரு நிர்வாக திறமை இவங்கள்ட்ட சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சி, நம்ம எல்லா கிரக பயிற்சியும் கொடுத்துட்டோம். ராகு பயிற்சி கொடுத்தோம், சனி பயிற்சி கொடுத்தோம், குரு பயிற்சி கொடுத்தோம். இப்ப எல்லாமே சேர்ந்து நீங்க கேட்டதால ஒரே காம்போ வீடியோ 3 கிரக பயிற்சியும். எப்படி 3 கிரக பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட 3 விதமான யோகத்தை கொடுக்க போகுது. 1, நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணு கிடையாது, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை திசா புத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த பலனை வாங்கி 100க்கு 100% மாறாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு யாரு சனி பகவான்? என்ன தொழிலுக்கு காரகர், நம்முடைய ஆயுளுக்கு காரகர். ஒரு விஷயத்தை இயக்கணும்னா சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பா வேணும். இவர் மெயினா. அடுத்து குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. எப்படி எந்த இடத்துல என்ன ஒரு கர்மா பண்ணாலும் கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தாங்க. தமிழ் கடவுளுக்கும் குரு பகவான் தான். எப்படி தமிழ் கடவுள் முருகபெருமான் தான். அப்ப குருவுடைய ஆதிக்கம் நிறைய உள்ளவங்க பாருங்க, முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தா இந்த ராகு கேது, நம்ம ஜாதகத்துல உள்ள தோஷத்தை எடுத்துக்கொள்ள காட்டக்கூடிய இந்த ராகு கேது தான். இந்த 3 கிரக பயிற்சியும் ஒரே பதிவுல உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நேரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. எல்லா கிரக பயிற்சி கொடுத்தனால இப்ப இந்த 3 கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போனா உங்களுக்கு நல்லா இருக்கும், இதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன். உங்களுக்கு பாருங்க, பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க மேசராசியை பொறுத்தவரை, 7 சனி, விரைய சனி அப்படிம்பாங்க. எப்படி 7 சனி, விரைய சனின்னு சொல்லுவாங்க. விரைய சனி சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 சனியில விரைய சனி வந்தா என்ன பண்ணும்? ஒரு சில பேருக்கு ஜாதகத்தை எடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு ஜாதகத்துல சனி பகவான் நல்லா பாத்துக்கணும். இந்த பாயிண்ட் நீங்க நல்லா மென்ஷன் பண்ணீங்க. சனி பகவான் ஜாதகத்துல சரியா இல்லாவிட்டால் நல்லா பாருங்க, நீங்க மேசராசியா இருப்பீங்க. ஆனா லக்னம் ஒரே லக்னம் நீங்க இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேர பிரகாரம் பிறந்திருப்பான். ஒருத்தர் காலைல பிறந்திருப்பார், ஒருத்தர் மதிய பிறந்திருப்பார், இரவு பிறந்திருப்பார். அந்த பிறந்த நேர பிரகாரம் லக்னங்கள் மாறுபடும் போது அங்க லக்னமே சனி பகவான் அங்க மாறுபட்டுருவார். சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும். சனிபவன் எந்த இடத்துல இருக்காரு? ஒரு சில பேர் சனிபவன் யோகமா இருப்பார், ஒரு சில பேருக்கு பலவீனமா இருப்பார். அதனால நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பாருங்க, மேசராசி உங்க ஜாதகத்தை பாருங்கன்னா உங்களுக்கு விரைய சனி போயிட்டு இருக்கு. இதனாலதான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்துல தடுமாறத்துல இருப்பீங்க. ஒண்ணும் கிடையாது. விரைய சனினா உங்களுடைய தொழில் லாபம் போய் மறையுது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை போய் மறையுது. உங்களுடைய மூத்த சகோதரர் நல்லா பாருங்க, மூத்த சகோதரர் மேல் படிப்பு, பட்ட படிப்பு இதெல்லாம் போய் மறையுது. ஒரு கேஸ் சார்ந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு திறமை ஒரு தடுமாற்றத்துல கொண்டாந்து வைக்கிறார். இது வந்து சனி பவன் சரியா இல்லைன்னா உங்க கேட்டு பாருங்க, மேசராசி படத்தை ராமான்னு சொல்லுவாங்க. லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாத்துலயும் பாருங்க ஒரு தடங்கு கொடுத்துருப்பாரு. ஏன் திருமணத்துல இங்க பிரச்சனை இருக்கும், மனைவியும் கணவனும் பிடிச்சிக்காம சண்டை கொடுத்துருப்பாங்க. திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு தடங்கள் நீங்க கேட்டீங்கன்னா மேசராசி அதிக பேரு திருமண வாழ்க்கை சம்பந்தமா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரும் அந்த மேசராசிக்காரங்க. நிறைய கஷ்டத்தை பார்த்தாங்க. ஒண்ணு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டாங்க, ஒண்ணு அடுத்து திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பார்த்தாங்க, 2 அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு
இந்த பண பிரச்சனை, தொழில், வேலை நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கல, வேலை என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன், எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டான், எனக்கு முன்னாடி என்னால போக முடியல. இது மாதிரி ஒரு தடுமாற்றத்தை நிறைய பேருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா 12ஆம் வீட்டு குரு பகவான் இதுக்கு முன்னாடி ஒரு 3ஆம் இடத்துல இருந்தாரு. எல்லாமே தடங்கள் பண்ணாரு. அது இல்லாம இந்த ராகு 11ல இருந்தாரு பாத்தீங்களா? இந்த ராகு என்ன பண்ணாரு? பெருசா ஆசையை காட்டுறாரு. பெருசா வர்றாப்புல உங்களுக்கு ஆசை அப்படியே தூண்டி விடுறாரு. ஆனா பெருசா வாழ்க்கையில கிடைக்கும். ஏன்னா ராகு போல் கொடுக்க முடியாது, தரகு போல் கெடுக்க முடியாது. ஏன்னா இது மாதிரி தடங்களுக்கு உங்களுக்கு கொடுத்து விட்டாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாரா? 5ல கேது இருந்தா என்ன பண்ணும்? உங்களுடைய பூர்வீக சொத்துல பிரச்சனை வரைக்கும், குழந்தை பாக்கிய தாமதப்படுத்தும், நம்ம மனசுல நிரந்தரமா ஒரு ஆசை அப்படியே ஒரு பலவீனப்படுத்தி காட்டும். இது எல்லாமே மேசராசிக்கு அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அதிகமா மேசராசிக்கு நமக்கு நிறைய ஜாதகம், ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே எனக்கு நிறைய கொடுத்தீங்க. அனைவருக்குமே தமிழ் கடவுளான முருகபெருமான் சார்பா மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, எடுத்தோன்னா நம்ம முதல் இந்த 3 கிரக பயிற்சி வரக்கூடிய முதல் பலன் என்னமா சொல்றேன் உங்களுக்கு? நல்ல வேலை, சூப்பர் வேலை கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. இதை எழுதியே வச்சுக்கோங்க. என்ன காரணம் ஏன் வேலை உத்தியோகம் கிடைக்கும்? நல்லா பாருங்க. வேலைக்கு அதிபதி சனி பகவான் நம்ம சொல்றோம். ஆல்ரெடி உங்களுக்கு விரைய சனி போகுது இல்ல? இந்த விரைய சனி தானே பயப்படுறீங்க. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை அப்படியே எடுத்து உள்ள போயிருங்க. புதனுடைய நட்சத்திரம், அறிவுக்காரன், புத்திக்காரன், மூளையை யூஸ் பண்ணக்கூடிய கிரக சாரத்துல அந்த சனி பகவான் நிக்கிறார். இருந்து எங்க பாக்குறாரு? இது நான் ஏன் வேலை கிடைக்கும் தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தெரியுமா? நேரா 12ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் நேரா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்படி? 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறனால வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடங்களையும் கொடுக்க மாட்டார். ஒரே ஒரு விஷயம், புதன் மட்டும் ஜாதகம் நல்லா, உங்க அறிவு கிரகம், புத்தி கிரகம் மட்டும் நல்லா இருந்தா இப்ப நல்ல வேலை, சூப்பர் வேலை, அனுகூலமான வேலை, உங்க வீடை தேடி வெளிநாட்டை வேலை பார்க்கலாம், வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் அள்ளி கொடுக்கலாம். நீங்க திருப்பி கேளுங்க, கண்டிப்பா ப்ரொமோஷன் தெரியும் ஒரு வேலை உத்தியோகத்துல. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்க. நான் சொல்லல, வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன்னா சனி பகவான் புதனுடைய சாரத்துல போய் அவர் 2ஆம் பார்வையாக 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறனால இடம், பூமி, சொத்தை அவர் பார்க்கிறார். சுக்கிரனுடைய வீடை பார்க்கிறார். அப்ப இடம், பூமியில் உள்ள சொத்துல உள்ள வில்லங்கம், பிரச்சனை எல்லாமே சரியாகி கிளியர் பண்ணி சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, காசு பணத்துல இடத்துல பூமியில போடலாமா? நீங்க போட்டு பாருங்க. போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? 4ஆம் இடத்துல குரு இருந்தா அழகான வீடு கட்ட முடியாத வீடு கிடந்தா இப்ப மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சொந்தமா வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி எல்லாமே அதுக்கான பணம், வருமானம் உங்களுக்கு சூப்பரா அள்ளி கொடுக்கும். பொருளாதார எக்காரத்துக்குள்ள இந்த 4 கிரக பிரிச்சு உங்களுக்கு தடங்களே கொடுக்காது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை சனி பகவான் புதனுடைய சாரத்துல போனா நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாத்துங்க, புதன் பகவான் ஜாதகத்துல எப்படி இருக்கா, இதை மட்டும் நீங்க பாத்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது. ஏன்னா இது நல்ல ஒரு பலத்துல உங்களுக்கு அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி வரை அவர் நிக்கிறது ரேவதி நட்சத்திரம், புதனுடைய சாரத்துலதான் நிற்பார். அங்கே பலம். குரு சனி பகவானுடைய நட்சத்திரத்தான் நிக்கிறார். அடுத்து அவரும் புதனுடைய சாரத்துல போறாரு. எப்ப தெரியுமா? ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி. 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எந்த ஒரு திறமை நீங்க மூவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா புதனும் குருவும் உங்களுக்கு நட்பு கிரகம். அதனால நீங்க கவலையே படாதீங்க. மேசராசியை பொறுத்தவரை எல்லாமே டாப்பா பாரு. சகோதர உறவு, சகோதரி உறவு, உடம்பு ஆரோக்கியத்துல உள்ள தடைகள், எந்த பேங்க்ல போய் நூலும் கேட்டு பாருங்க, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில கல்யாணம் பேச்சு இப்ப எடுத்தாவே இந்த 4 கிரக பேச்சுனால உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டாங்க. திருமணம் கை கூடி வரக்கூடிய அமைப்பு பக்காவா அமையும். என்ன காரணம் தெரியுமா? நல்லா பாருங்க. 4ஆம் இடத்து குரு, 4னாவே குடும்பஸ்தானம். குடும்பஸ்தான குரு நேர எங்கே பாக்குறாரு தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு பிரச்சனை உள்ள ஸ்தானத்தை 8ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து 10ஆம் இடத்தை பார்த்து, 12ஆம் இடத்தை பாக்குறாரு. திருமணத்தில் உள்ள தடங்கள், பிரச்சனையை அந்த குருபாவனை சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கிரும், குழந்தை பாக்கியம் இனிமே கிடைச்சிடும். கேதுபவன் சுயசாரத்துல நிக்கிறாரு. எப்படி? கேதுபவன் சுயசாரத்துல நிக்கிறாரு. அதனால குழந்தை பாக்கியம் அதுமையா இருக்கும். இதை விட இங்க பாருங்க, இன்னும் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் சதயத்துல இருந்து அவிட்டத்துக்கு வரப்போறாரு. யாரு? ராகு பகவான் வந்துட்டாருன்னா மனைவி, குடும்பம், நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே பண்ணி சூப்பரா பண்ண வச்சிருவாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்குள்ள டாப்பா கொண்டு உங்கள் மிகப்பெரிய ஒரு லெவல்ல கொண்டு வைக்கலாம். நீங்க திருப்பி கேளுங்க. இது எல்லாமே மேசத்துக்கு இந்த 3 கிரக பேச்செல்லாம் சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஜாதகத்தை பட்டு தசாபுத்தியை மட்டும் அனைவருமே இப்ப உங்க ஜாதகத்தை, குடும்ப ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க. இப்ப ஒரு நல்ல டைம், பக்கா வேலை செய்யும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த கட்டிடம் சார்ந்த துறை, அடுத்து அக்கௌண்ட்ஸ், கணக்கு துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்தது எல்லாமே நல்ல ஒரு மாடல். நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க,
நிறைய பேருக்கு மாணவ மாணவிகள் அரசாங்க வேலை சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலமா அரசாங்க வேலை குடும்பத்துல வரும். ஏன்னா சனி பகவான் தான் உங்க வேலை உத்தியோக அதிபதி. அவர் புத்திக்காரகன் புதனுடைய சாரத்துல போறதுனால அக்டோபர் மாசம் வரை உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட எது எக்ஸாம் எழுதாலும் 11ஆம் வீட்டு எழுதி புதன் சாரத்துல அறிவை ஞானத்தை கொடுத்து சனி பவன் நல்லா இருந்து புதன் நல்லா இருந்தா இப்ப படிப்புகளில எக்ஸாம்ல பாஸ் பண்றது நீங்களா இருப்பீங்க. இது எழுதிய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காரணம் எல்லாம் சொல்லல. வெற்றிக்கும் அதிபதி 6க்கும் அதிபதி. படிப்புகளில் டாப் அவங்களுக்கு வைப்பார். நீங்க விரைசனி வந்து நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் என்னங்க பிறந்தது கஷ்டப்படுறோம், என் வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்காதா? இப்போ அதுக்கான வெற்றியை கண்டிப்பா சூப்பரா இந்த 3 கிரக பிரிச்சு கொடுத்துரும். பாத்து நிறைய பேர் பாருங்க தொழில் புதுசா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, தொழில 4 குருவனுடைய பார்வைப்படுறது, சனிபவனுடைய பார்வை, சனிபவனுடைய நட்சத்திரம் வந்து குருபகவான் பார்ப்பதால் தொழில நல்ல ஒரு மாற்றம் வரும். இன்னும் ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் புதனுடைய சாரத்துல யாரு போறது? ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் புதனுடைய சாரத்துல போறதுனால கண்டிப்பா தொழில நல்ல ஒரு லாபங்கள் இன்கம் சூப்பரா இருக்கும். பாத்துக்கு இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் அஸ்வினி. எதுக்குமே பயப்படாதீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. அஸ்வினில பிறந்த அனைவருக்கும் சரி இப்ப டைமிங் சூப்பரா இருக்கு. சுயசாரம் வாங்கி கேது நிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி சுயசாரம் வாங்கி நல்லா நிக்கிறாரு. இப்ப ஞானத்தை பயங்கரமா மூளையை கசக்க வைப்பாரு. இப்ப பாருங்க, குடும்பம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், உங்களுடைய சிந்தனை எல்லாமே வருமானம், காசு, பணம், இன்கம், குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி நிறைய சிந்தனை தூண்டும். இப்ப பாருங்க கொடுப்பாருங்க வருமானத்தை பாருங்க. இப்ப வீடு கட்ட வைப்பாரு, இடம் வாங்க வைப்பாரு, பூமி வாங்க வைப்பாரு. இது எல்லாமே 2-3 மாசத்துல உங்க குடும்பத்துல நடந்துரும் பாருங்க. இது வந்து அஸ்வினில பிறந்தவங்களுக்கு நடக்க போகுது. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை குரு சுக்கிரன் ஜோதிடம் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பண்ணுவாங்க. இனிமே நல்ல டைம் பக்காவா இருக்கு பாத்துங்க. மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட், கமிஷன் வரும் சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பயங்கரமா சிந்திச்சு செயல்படக்கூடிய குணம் நிறைய இருக்கும். பரணி நட்சத்திரம் எதுவுமே கவலைப்படாது. எல்லாமே இப்போ ஒரு நல்லதா கண்டிப்பா உங்க வீடை தேடி வருது. எப்படி பரணி நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், நிறைய பேருக்கு சுப செலவு, சுபகாரியம், குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி, நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்களுடைய தொடர்பு, அரசாங்க வேலை, வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, நல்ல ஒரு அனுபவம் தேடி வருது. யாரு பரணேஸ்வரர் பாருங்க. எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல மாட்டேன். இந்த 3 கிரக பற்றி உங்க தலையெழுத்த மாத்தும் பாத்துங்க. நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பரணேஸ்வரர் பண்ணா கண்டிப்பா நீங்க எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபுத்தியை மட்டும் மூவ் பண்ணி அடிங்க, நெத்தி அடிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, திறமையா இருக்கணும், அறிவான குணம், பயங்கர பிரம்மாண்டமான கற்பனையான குணம் உங்களை நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. யாரு இந்த கார்த்திகை நட்சத்திரம்? நீங்க ஆணித்தனமா உங்களுடைய பவர் இப்ப எடுத்து காட்ட போறீங்க. வெளிநாடு, வெளியூர், வீடு, இடம், பூமி, குடும்பத்துல நல்ல காரியம், வீட்டுல நிறைய பேருக்கு சுபகாரியம், சுப செலவு, வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த 3 கிரக பிரிச்சு உங்க பக்கம் சாதகமா இருக்கு. விட்டுறாதீங்க. 7.5 சனி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பாதிக்காது. இனிமே நீங்க போகக்கூடிய பதம் வெற்றி பதம் இனிமேல் வரும். பாத்துங்க வரக்கூடிய 3 கிரக பேச்சு மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் பயிற்சியாகவே அமைகிறது.